ஹெல்த்தியான ரொம்பவும் ஃபேமஸான சேலம் தட்டுவடை செட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க சேனலுக்குள்ளார போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட் கிரேட்டட் கேரட், பீட்ரூட், ஆனியன், கோரியாண்டர் லீவ்ஸ், ரெட் சட்னி இன்க்ரீடியன்ட்ஸ், க்ரீன் சட்னி இன்க்ரீடியன்ட்ஸ், தட்டுவடை. ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க கேரட், பீட்ரூட், ஆனியன், கோரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது தாங்க தட்டுவடை செட்டோட ஸ்டஃபிங். க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெட் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, 2 வரமிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ தட்டுவடை செட்டு எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறது பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் ஒரு சைட் தட்டுவடைக்கு ரெட் சட்னியும் இன்னொரு சைட் தட்டுவடைக்கு க்ரீன் சட்னியும் சேர்த்து தனியாக வச்சுக்கலாம். இந்த தட்டுவடையில் க்ரீன் சட்னி ரெட் சட்னியை நல்லா பேஸ்ட் மாதிரி தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் பீட்ரூட் மிக்ஸிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தட்டுவடையில் எடுத்து வச்சுக்கலாம். க்ரீன் சட்னி வச்சுருக்க தட்டுவடையை எடுத்து க்ளோஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான சேலம் ஃபேமஸ் தட்டுவடை ரெடி ஆகிடுச்சு. இந்த தட்டுவடை செட் சூப்பரான ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.